அனைவருக்கும் வணக்கம். கடன் சில நாட்களுக்கு முன்பு 30 வயதாகியும் திருமணத்திற்கு வரன் கிடைக்காத என் நண்பனுக்கு திருமணம் நிச்சயித்திருந்தார்கள். நானும் அந்த திருமணத்திற்கு சென்றபோது இவனுடைய முகம் சற்று வாட்டமாக தெரிந்தது. திருமணம் முடிந்து 2 மாதங்கள் கழித்து அவனை சென்னையில் பார்க்கும் பொழுது புலம்பி தள்ளிவிட்டான். அவனுடைய மனைவி அவனை விட 1 வருடம் பெரிய பெண்ணாம். இவன் கோதுமை நிறம், அவனுடைய மனைவி நிறத்திற்கும் சற்று கம்மி. எல்லாம் இந்த ஜாதகம் ஜோசியம் இதனால் வந்தது. எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறதுனால வேற எந்த பொண்ணும் கிடைக்கல. சரி விடுடா, ரிலாக்ஸாக மேரேஜ் லைஃப்பை ஓட்டப்பாரு என்று நான் அவனுக்கு அறிவுரை கூறினேன். என்னால் வேறு என்ன சொல்ல முடியும்? அதன் பிறகு 3 மாதங்களுக்கு பிறகு அவனை சந்திக்க நான் குடும்பத்துடன் சைதாப்பேட்டையில் இருந்த அவனுடைய அப்பார்ட்மெண்ட்டிற்கு சென்றிருந்தேன். கணவன் மனைவி இருவருக்குள்ளும் செல்ல சீண்டல்கள் போன்ற அந்யோன்யம் தெரிந்தது. என் மனைவியும் அவனுடைய மனைவியும் சேர்ந்து சமையல் வேலையை செய்து கொண்டிருக்க என் மகன் டிவி பார்த்து கொண்டு இருந்தான். நானும் அவனும் சில பொருட்களை வாங்க அங்கிருந்து கடைக்கு சென்றோம். என்னடா மச்சான், அன்னைக்கு பிடிக்கலன்னு சொன்னேன், ஆனால் இப்போ பார்த்தா அப்படி தெரியலையே என்று கேட்டேன். உடனே அவனும் நிஜம்தாண்டா. பிறகு அவனே வாய் திறந்தான். திருமணத்திற்கு பின் 3 மாதங்கள் ஆன பிறகும் கூட கணவன் மனைவிக்குள் புரிதல் இல்லை. இருவருக்குள்ளும் ஆம் இல்லை என்று ஒரு வார்த்தை பதிலுடனே வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது. இவர்கள் போஷனுக்கு எதிர் வீட்டில் இருக்கும் ஒரு வயதான பாட்டி இதனை கவனித்தும் இருக்கிறாள். ஒரு நாள் இவன் மனைவியிடம் விசாரிக்க அவனுடைய மனைவியும் அவர் விலகி போனா நான் என்ன செய்கிறது என்று அழுது கொண்டே கூறியும் இருக்கிறாள். அந்த பாட்டிக்கு இவனுக்கு திருமணமாவதற்கு முன்பிருந்தே தெரியும். அதனால் இவனை அழைத்து ஏண்டா பொண்டாட்டியை வெளியே கூட்டிட்டு போகிறது தானே என்றும் கேட்டிருக்கிறார். அதற்கு இவனும் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாயாஜால் அழைச்சிக்கிட்டு போகிறேன் என்று அந்த பாட்டியிடம் கூறியிருக்கிறான். உடனே அந்த பாட்டி அதற்கு இவனை நீ மாயாஜால் எல்லாம் போல வேண்டாம், கபாலீஸ்வரன் கோயிலுக்கு தொடர்ந்து சில நாட்களுக்கு செல்லும்படி கூறி அவருக்கு தெரிந்த அர்ச்சகர் மூலமாக சில பூஜைகளையும் புக் செய்து இந்த பாட்டி கொடுத்திருக்கிறார். அதுவும் அவருடைய சொந்த செலவில் தான் கொடுத்திருக்கிறார். அந்த பாட்டி தான் இவர்கள் இருக்கும் போஷனின் உரிமையாளர் என்பதால் இவனாலும் அதனை மறுக்க முடியவும் இல்லை. சரிடா, அதுக்கும் உன்னுடைய மனது இப்படி மாறினதுக்கும் என்னடா சம்பந்தம் என்று கேட்டேன். இல்லடா, தொடர்ந்து 3 ஞாயிற்றுக்கிழமை அங்கு நாங்கள் போனோம். ஒரு பொண்ணு பார்க்க ரொம்ப லட்சணமாக இருந்தா. ஆனால் கோவில் வாசலில் முட்டி போட்டுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு மடிப்பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தா. அவளுக்கு பக்கத்திலேயே அவளுடைய புருஷனும் கை குழந்தையோடு நின்றுக்கிட்டு இருந்தான். பார்த்தாலே கொஞ்சம் வசதியானங்கன்னு தெரியுது. அந்த பொண்ணு 2 கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற புடவை முந்தானியில் சில்லறை காசுகளும் 5-10 ரூபாய் நோட்டெல்லாம் இருந்துச்சு. இவங்களுக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். அங்கே நாங்கள் போகும்போது நிறைய கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்கும். ஒன்று மாப்பிள்ளை சுமாராக இருப்பான், பொண்ணு சூப்பராக இருக்கும். பொண்ணு சுமாராக இருந்தால் மாப்பிள்ளை சூப்பராக இருப்பான். அதுவும் இல்லாமல் பொண்ணுங்களை புடவையில் பார்க்கும்போது ஏதோ ஒரு நிறைவாக இருக்குதா. என் மனைவி கூட இந்த நைட்டி குர்தா எல்லாத்தையும் விட புடவையில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருப்பாங்கடா. என்னமோ அப்படியே எல்லாமே மாறி போயிடுச்சு. கடையிலிருந்து அவனுடைய வீட்டிற்கு திரும்ப சென்றவுடன் தான் நேராக அந்த பாட்டியின் வீட்டிற்கு சென்றேன். எனக்கும் அந்த பாட்டியை ஓரளவுக்கு தெரியும். சிறிது நேரம் பேச்சுக்கு பின் நேரடியாக அந்த விஷயத்திற்கும் நான் வந்தேன். இப்படி பண்ணால் மனசு மாறிடுவாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் பாட்டி என்று நான் கேட்டேன். அதற்கு அந்த பாட்டியின் கணவர் தன் நடுங்கும் குரலில் கண்ணை மூடி சாமி கும்பிடும்போது நம்ம மனைவி ரொம்ப லட்சணமாக தெரிவாங்கப்பா என்றார் கிண்டலாக. சும்மா சொல்லாதீங்க என்றேன். உடனே அந்த பாட்டி சொல்ல ஆரம்பித்தாங்க. மாலுக்கும் தேட்டருக்கு எல்லாம் போனால் ஆம்பளைங்க ஒன்று செலவை பற்றி கவலைப்படுவாங்க, இல்லைனா அடுத்தவன் பொண்டாட்டியை பார்த்து வயிற்றெரிச்சல் படுவாங்க என்று கூறினார். மேலும் அதே அடிக்கடி கோவிலுக்கு போய் பாரு, அங்கே வர்ற பெரும்பாலான தம்பதிகள் அழகாக இருந்தாலும் சரி, சொத்து சுகம் இருந்தாலும் சரி, இங்கே பிரச்சனை இல்லாத மனுஷங்களே இல்லைன்னு உனக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் வெயில் நேரத்தில் பொண்ணுங்க புடவை கட்டிக்கிட்டு பளிச்சின்னு முகம் தெரியக்கூட வரும்போது எல்லா ஆம்பளைங்களுக்கும் அவங்க மனைவியை ரொம்பவே பிடிக்கும் என்றார் அந்த பாட்டி. அந்த குறும்புக்கார தாத்தா கிண்டலாக ஈவினிங் கற்பூர வெளிச்சத்தில் அம்மனை தரிசிட்டு அப்படியே திரும்பி அந்த மங்கலான கருவறை வெளிச்சத்தில் உன் பக்கத்தில் நிற்கிற மனைவியை பாரு, 2 முகமும் ஒரே மாதிரி தெரியும் என்றார் மீண்டும் கிண்டலாக. என் நண்பனும் கொஞ்ச நாளிலேயே அவர் குடியிருந்த அந்த வீட்டை காலி செய்துவிட்டு ஊரப்பாக்கம் சென்று விட்டான். என் நண்பனுக்கு இப்பொழுது 6வது படிக்கும் ஒரு மகளும் இருக்கிறாள். அந்த பாட்டியும் தாத்தாவும் ஒருவரை தொடர்ந்து இன்னொருவர் காலஞ்சென்று 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் இப்பொழுதும் அவர்களை பற்றி நினைத்தாலும் என் நண்பன் கண் கலங்குவான். அந்த தாத்தா இவனிடம் அடிக்கடி கூறுவாராம், உனக்கான வீட்டு தெய்வம் உன் மனைவி தாண்டா. அவ நியாயமான விஷயங்களுக்கு அழுதா உனக்கு வாழ்க்கையில் நிம்மதியும் ஏற்றமும் இருக்காது அடிக்கடி என்று இப்படி சொல்வாராம்.
அதே போல் அந்த பாட்டி அவனுடைய மனைவியிடம் வீட்டு ஆம்பளைக்கு நம்மளை விட்டால் வேறு யாருமா இருக்கா, எல்லா பொண்டாட்டிகளுக்குமே அவங்க புருஷன்தான் முதல் குழந்தை என்றும் சொல்லுவாங்களாம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கிற பேஜை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் சீஃபர்ஸ் ஆப்ஷனும் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.